கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த நேரத்தில் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் ஒரு சிறு ஜெபம் செய்து நம்ம தியானத்திற்கென்று கடந்து செல்லுவோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. ஆண்டவர், நாங்கள் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உமக்கு சித்தம் இருக்கிறதோ நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நேரம் முழுவதும் இனிமையை மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 14வது வசனத்திலே, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. ஆமாம், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் அன்பு. நம்ம அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இந்த வசனத்தில் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் டூ எவ்ரிதிங் இன் லவ். எந்த காரியமாக இருந்தாலும் அன்போடு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை முழுவதும் நம்ம வாசித்து பார்த்தோம்னால், அன்பு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள டெஃபனிஷன் எல்லாம் அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது என்று சொல்லி அன்புக்குண்டான அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த அந்த அன்புங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தங்கள், அது அந்த அன்புங்கிற வார்த்தைக்கு நம்ம அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், அது என்ன செய்யும், அது எல்லாவற்றையும் குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்திருக்கிறோம். பாருங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தால், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே வாசித்து பார்த்தால், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அன்பாய் இருக்கிற ஒரு தேவன், தம்முடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் தம்முடைய அன்பை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்புள்ளவன் அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்போ ஒருத்தவங்க அன்பாக இருக்கிறாங்க, அவங்களுடைய கேரக்டர் அன்புள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் தேவனை அறிந்தவர்களாகவும் இருப்பார்கள். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த தெரிந்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். யோவான் 13வது அதிகாரத்தை நம்முடைய வேதத்தில் திருப்பிக் கொள்வோம். யோவான் 13வது அதிகாரத்தில் 34-35 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், யோவான் 13, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கும் பட்சத்தில் கர்த்தருடைய சீஷர்கள் என்று அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். பாருங்கள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறீர்கள் என்று அப்படி இருந்தாங்கன்னா என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில், பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்போ அன்பை நம்ம தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு நம்முடைய வாயின் வார்த்தைகளில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை மட்டும் அல்ல. அந்த அன்பானது நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அந்த அன்பை வெளிப்படுத்த அந்த அன்பை நம்ம தரித்து கொள்ள வேண்டுமா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த ஆவிக்குரிய அந்த கனி, அந்த டேஸ்ட்டில் அது ஒன்று அன்பு. பாருங்கள், அந்த அப்படிப்பட்ட அன்பை நாம் தரித்து கொள்ள வேண்டுமா. எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போடணுமோ அதே போல் அந்த ஆவியின் கிரிகளில் வெளிப்படுத்தத்தக்கதாக அன்பை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோமானால், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நம்ம வாசிப்போமானால், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்
என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும், தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ கர்த்தர் போதித்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இந்த அன்பை குறித்து நமக்கு கற்றுக் கொடுப்பாராம். பாருங்க, அதே 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நம்முடைய அன்பு பாருங்க 12:13 நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த அன்பை நம்ம தரித்து கொள்ள வேண்டும், அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அது எப்படி என்ன செய்யணுமா, அந்த அன்பு அதில் பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. ஒரு நேரத்தில் அன்பாக இருப்பாங்க, ஒரு நேரத்தில் திடீர்னு டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, அப்படிங்கிற அந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது. அந்த அன்பிலே நம்ம நிலைத்தோங்கவும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, ரோமர் 5:5 வசனம், 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமானால், ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணணுமா, ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். எப்படி ஊற்றப்படும், பரிசுத்த ஆவியினாலே. பரிசுத்த ஆவி, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அந்த அன்பு நம்மளுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்ட ஒரு அன்பாக இருக்க வேண்டும். அது ஊற்று போல அது பொங்கி வரணும். ஒரு நேரம் நல்லா அன்பு செலுத்து, அதுதான் நம்ம அந்த அன்பில் பெருக வேண்டும் எனில் பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு வேணும். அப்போ தான் அந்த ஆண்டவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்த முடியும். அந்த அன்பு ஊற்றெடுத்து பெருக்கி அது மற்றவர்களையும் பயன்படுத்தப்படத்தக்கதாக, மற்றவர்களுக்கும் அந்த அன்பு அது போய் சேரணும்னா அந்த பரிசுத்த ஆவியின் அந்த அபிஷேகத்தைக்குள்ளாக நம்ம இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கட்டாயம் தேவை. அந்த அன்பு தான், அந்த அபிஷேகம் தான் நம்மளை அன்பு செலுத்த வைக்கும். அந்த அபிஷேகத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றெடுத்து பொங்கி வரும். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான். அந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம எல்லாருமே நம்ம செய்திருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, அநேகருக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருப்போம். கர்த்தர் நமக்கு காட்டின அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு காட்டியிருப்போம். அது இந்த கிறிஸ்மஸ் காலங்கள், இது முடிந்த இந்த காலங்கள் மாத்திரம் கிடையாது. பாருங்கள், வருடம் முழுக்க, வாழ்நாள் முழுக்க அந்த அன்பு பெருக வேண்டும், அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். நிலைத்தோங்க வேண்டும், அன்பு அது நிலைத்திருக்க வேண்டும். அன்பிலே நிலைத்தவர்களாக, அதுதான் அந்த பரிபூர்ணப்பட்ட தன்மை, அந்த அன்பில் நிலைத்திருக்கிற தன்மை. பாருங்கள், நம்ம வேதத்தில் அநேக உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். அதில் மிகவும் குறிப்பாக அன்பு அப்படின்னு நம்ம சொன்னாலே, ஒரு அன்புள்ளவர்கள் என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவது அந்த தாவீது யோனத்தான் அந்த சம்பவம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். தாவீது யோனத்தானை எவ்வளவு அதிகமாய் சிநேகித்தார்கள் ஒருவரை ஒருவர். அவள் ஆத்துமா அவ்வளவு சிநேகமுள்ளவர்களாக உயிரை போல சிநேகித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம், 20ஆம் அதிகாரம் 17வது வசனங்களில் நம்ம வாசித்து பார்த்தால் யோனத்தான் தாவீதை உயிரை போல நேசித்தானா, சிநேகித்தானா. ஸ்ரீகளின் அன்பை காட்டிலும் யோனத்தான் மேல தாவீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்போ அவர்கள் அவ்வளவு ஒருவரில் ஒருவர் அன்பை வெளிப்படுத்தினார்கள், அன்பாய் இருந்தார்கள். பாருங்க, ரொம்ப ஒரு நல்ல ஒரு காரியம் தானே. பாருங்க, இதுல நம்ம சில காரியங்களை நம்ம வாசித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோமானால், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 16லிருந்து 20 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமானால் அதில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கும். அதில் ரெபேக்காள் அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண் குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த கிணற்ற துறவண்டைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எலெயாசர் காத்திருக்கிறார். யாராவது ஒரு பெண் வருவாங்க, அந்த பெண் இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி ஒரு அன்பு நிறைந்த ஒரு பெண்ணை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் அந்த எலெயாசர். அவங்க தண்ணி கேட்பேன், ஆனால் எனக்கும் கொடுக்கணும், என்னுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறார். அதே போல் அந்த ரெபேக்காள்
எலிசாதுங்கிற பெண் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். பாருங்க 16வது வசனத்தில், அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்போ இந்த எலையேசர் போய் கேட்கிறார், எனக்கு தண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே சீக்கிரமா அதில் எழுதியிருக்கும் 18வது வசனத்தில், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து திருமட்டும், அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாக ஓடி போய் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணி தண்ணீர் குடத்தை எடுத்து கொண்டு ஊற்றி அவங்க ஒட்டகங்களுக்கு கொடுத்து அவருக்கு கொடுத்து வேலைக்கார கொடுத்து எல்லாருக்கும் தாகத்தை தீர்க்கிற ஒரு அருமையான பெண். பாருங்கள், நம்ம வாசித்த அந்த வசனத்தின்படி 1 கொரிந்தியர் 16:14 வாசித்ததின்படி, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற காரியம்தான் அன்பு மூலம் அந்த அன்பு இருந்தால் தான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் செய்ய முடியும். இந்த பெண்மணியும் அப்படித்தான். பாருங்க, எந்த எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு தெரியாது. நமக்கு நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை இவர் கையில் தான் இருக்குது, இந்த சம்பவத்தின் மூலமாக தான் நம்முடைய எதிர்காலமே அடங்கி இருக்கிறது என்று சொல்லி ரெபேக்காளுக்கு துளியளவும் என்ன செய்யாது, தெரியாது. ஆனாலும் தன்னுடைய காரியத்தை, அந்த செயல்பாட்டை அன்போடு செய்கிறாள். நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் குடிங்க. ஒரு ஒட்டகம் தண்ணி குடிக்கிறதுக்கு எத்தனை குடங்கள் அது குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு தெரியும். பாருங்க, இந்த சகோதரி அது எல்லாவற்றிற்கும் மொண்டு வார்த்தாள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு இருதயமாக அந்த சகோதரின் இருதயம் இருக்கிறது. பாருங்க, அதனால தான் நாமளும் இன்றைக்கு வரைக்கும் நான் தியானித்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவமாக எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். 2வதாக பாருங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வேதத்தில் திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், எலிசா தீர்க்கதரிசி அந்த சூனேம்ங்கிற ஊருக்கு அடிக்கடியாக செல்கிறார், ஊழியத்தின் நிமித்தமாக போகிறார். பாருங்க, அப்போ போய்கொண்டு இருக்கும் பொழுது 8வது வசனத்தில், எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். தன்னுடைய கணவரிடத்திலையும் பேசி அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினது மட்டுமல்லாமல் அவங்க வேண்டிய எல்லா பொருட்களையும் அந்த இடத்துல வைத்து அவருக்கு வந்து தங்கி செல்லும்படியாக காரியங்களை செய்து வைக்கிறார். எவ்வளோ ஒரு மிகுந்த அன்பு ஒரு ஊழியக்காரர் மேலே, தீர்க்கதரிசியின் மேலே எவ்வளோ ஒரு கரிசனையான ஒரு அன்பு நிறைந்த ஒரு சகோதரியாக இருக்கிறாங்க. பாருங்களேன், இந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மிகுந்த தாழ்மையோடு இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கிறாங்க. பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி கேட்குறார், படித்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் கேட்குறார், அவங்களுடைய வேலைக்காரனை அழைத்து, இவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுமா, நீ அந்த மகளை அழைத்து கொண்டு வான்னு சொன்ன உடனே இவங்க போய் இதை சுனேமியால் அழைத்து கொண்டு வரார் அந்த வேலைக்காரன். அவங்கள்ட்ட கேட்குறாங்க, கேட்டவனை, உனக்கு ஏதாவது ராஜா கிட்ட பேசணுமா, உனக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா செய்யணுமா, நீ என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த சகோதரி சொல்கிறாங்க, அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றால் அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு, பாருங்க, கேயாசிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மகளுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறதே எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரிய வருது. ஆனால் அது வரைக்கும் இந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு தீர்க்கதரிசிக்கு கனப்படுத்த வேண்டும், ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஒரு பிரயாசப்பட்டு அந்த சகோதரி எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. பாருங்க, இது நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. இவள் தன்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் அன்போடே செய்தாள், அன்போடே எல்லாவற்றையும் நடப்பித்தாள். பாருங்க, அப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசி கூப்பிட்டு கேட்குறாங்க, மறுபடியும் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, உனக்கு இவங்க சொல்லலை,
திரும்ப என்ன செய்கிறாங்க, அப்பொழுது அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வாசற்படி நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உட்பவ காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பான் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா சொன்னபடியே ஒரு உற்பத்தி காலத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். பாருங்க, இவள் காட்டின அந்த அன்புக்கு ஈடாக அவளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, அது எத்தனையோ வருஷங்கள் காத்து கொண்டு இருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த தேவனுடைய மனுஷனை கனப்படுத்துது நிமித்தமாக, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம அவர் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்தது நிமித்தமாக இவளுக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து வந்தது. ஆமா, பாருங்க, மூன்றாவதாக இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் 3வது வசனங்களை வாசித்து பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்களில் அடிமைத்தனமாக பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். சீரியாவுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் ஒரு நாகமான்கிற வீட்டில் நாகமான்கிற ஒரு படைத்தலைவியோட வீட்டில் ஒரு சிறிய பெண்ணை கொண்டு போய் அங்கே அடிமை பெண்ணாக வைத்து விட்டுறாங்க. பாருங்கள், அந்த அடிமை பெண் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், அந்த நாகமானுடைய அந்த வஸ்திரங்களை தோய்த்து கொண்டிருக்கும் போது பார்த்துருக்கணும். இவங்களுக்கு ஏன் என்ன வியாதின்னு சொல்லி அவனுடைய எஜமானியிடம் விசாரித்த பொழுது குஷ்ரோகத்தை குறித்து அறிந்து கொள்கிறாள். பாருங்க, நாம் வேலைக்கார பெண் தானே, நமக்கு என்ன வந்தது, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு பெண் என்ன செய்யலையா, பாருங்க, எது நினைக்கவில்லை. அந்த சிறு பெண் அதற்கு மாறாக என்ன செய்தாள், அந்த தீர்க்கதரிசியை குறித்து, எலிசா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லி, எங்கள் தேசத்துக்கு போக சொல்லுங்க, அங்கே போனீங்கன்னா கட்டாயம் அவருக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு விடுதலைக்காக, அந்த வியாதியிலேருந்து ஒரு பரிபூர்ண சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான இந்த அடிமை பெண்ணாக வந்த இந்த சிறு பெண் தன் ஆட்சியாரிடத்தில் பேசுகிறாள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற காரியம்தான் அந்த அன்பு. அந்த காரியங்கள் தான் அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்துகிற அந்த மகள் பாருங்க, இது நிமித்தமாக அந்த படைத்தளபதி இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் தன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார். அல்லேலூயா! பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல காரியம். இன்னொரு ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தை நம்முடைய வேதத்திலே திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்த்தா நம்ம ஒரு அருமையான ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிற லூக்கா 7ஆம் அதிகாரம் திருப்பிக்கொள்ளும். லூக்கா 7:37வது வசனத்திலே ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்காக வருகிறாள். அவர் சீமோனுடைய வீட்டிலே பந்திருக்கிறதை கேள்விப்பட்டு சீமோனுடைய வீட்டுக்கு வருகிற அந்த பாவியாகிய ஸ்திரீ மரியாள் வர்றாங்க. அவருடைய பாதத்திலே விழுந்து அழுது தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவி அதை சுத்திகரித்து தன் கையில் கொண்டு வந்திருந்த அந்த பரிமள தைல, அந்த நலதம் என்னும் பரிமள தைல பாட்டிலை உடைத்து அதனுடைய அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றி அவருடைய பாதங்களில் ஊற்றி கண்ணீரால் துடைத்து பாருங்க, ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 38வது வசனத்தில் வாசிக்கிறேன். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சீமோன் என்கிற அந்த பரிசேயன் அதை கண்டு என்ன சொல்றாரு, தன்னுடைய இருதயத்திலே இந்த தீர்க்கதரிசியாய், உண்மையாக அவர் தீர்க்கதரிசியாக தான் இருந்தாங்கன்னா இந்த ஸ்திரீ யாருங்கிறது என்ன செய்யும், அவருக்கு தெரியுமே, இயேசுவுக்கு தெரியுமே, தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான், தன்னுடைய இருதயத்திலே சொல்லிக்கொண்டான். அப்போ ஆண்டவர் அழகா ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார், ஒரு உவமை கதையை சொல்லுகிறார். பாருங்க, 41வது வசனத்துல கர்த்தர் சீமோனுடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிந்தபடியினாலே அவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். அந்த எஜமான் 2 பேருக்கும் ஒருத்தன் 500 வெள்ளி
வெள்ளி காசு, ஒருத்தன் 50 காசு. பாருங்கள், 2 பேருக்கும் நிர்வாகம் இல்லாத போது 2 பேருடைய கடனையும் என்ன செய்து விட்டார்? அந்த எஜமானன் மன்னித்து விட்டார். இதில் யார் அதிகமாக இருப்பாய் சீமோனே, சொல்லு, நீ சொல்லுப்பா அப்படின்னு கேட்ட உடனே சீமோன் சொல்லுகிறார், யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அந்த எஜமான் மேலே அதிகமாய் அன்பாய் இருப்பான் என்று சொல்லி. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே ஸ்திரீயிடமாக திரும்பி 44வது வசனத்தில் சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். பாருங்க, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அந்த மகளை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, இந்த அழகான இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த மரியாள் தன்னுடைய பாவங்களை மன்னித்த அந்த இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் விழுந்து தன் கண்ணீரால் நனைத்து எண்ணெயினால் அவர் பாதங்களை துடைத்து தலைமையினால் துடைத்து அந்த எண்ணெய் பூசி ஆண்டவருக்கு ஓயாமல் முத்தம் செய்கிறார். எதற்காக? தன்னுடைய மிகுதியான பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லி. நமக்கும் ஆண்டவர் எவ்வளவு பாவங்களை மன்னித்திருக்கிறார். அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார், நம்மை மீட்டு கொண்டார், நம்மை சேர்த்து கொண்டார். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தெய்வத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்திருக்கிறோம்? இவ்வளவு நாள் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? அன்பு நிறைந்த தெய்வனுக்கு நம்ம பார்ப்போமா? நாம் ஒருவேளை நீங்கள் சிறு சிறு ஊழியங்களை செய்திருக்கலாம். நீங்கள் ஊழியம் செய்யவில்லை என்றால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும்? நான் உங்கள் மேலே இருக்கிற அன்பை நான் எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? இந்த மகள், இந்த அருமையான அந்த மரியாள் போய் ஆண்டவருடைய பாதத்தில் முத்தம் செய்தாள். நாம் என்ன செய்திருக்கிறோம்? நமக்கு தேவன் பாவத்தை மன்னித்தாரே, நம்மளை மீட்டு கொண்டாரே, நம்மை இதுவரைக்கும் நடத்தி வந்தாரே. நாம் எம்மாத்திரம்? நாம் மனுஷனை நினைக்கிறதுக்கு, மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கு எம்மாத்திரம்? நாம் எம்மாத்திரம் ஆண்டவர் நம்மை விசாரிப்பதற்கு நம்மை எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் பாருங்க. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால், யோவான் 21வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். யோவான் 21வது அதிகாரத்திலே அழகான அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சீஷர்களோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ சீமோன் பேதுருவை பார்த்து ஏசு கிறிஸ்து கேட்கிறார், சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 தரம் கேட்கிறார். அப்போது சீமோன் பேதுருவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. நம்ம 3 தரம் மறுதளித்ததுனால இயேசு நம்மளை பார்த்து 3 தரம் நம்மளை இப்படி கேட்டுட்டாருன்னு சொல்லி அவர் கடைசியில் சொல்கிறார். பாருங்கள், 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாய். பாருங்க, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்ப 3 தடவை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, பேதுருவை மன்னித்த ஆண்டவருக்கு பேதுரு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அது மாத்திரமல்ல, ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ஒரு சின்ன காரியத்தையும் கர்த்தர் இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக, நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார் ஆண்டவர். கர்த்தர் நம்மை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்மை நடத்துகிற, நம்மை இம்மட்டுமாக பாதுகாத்து நடத்துகிற அந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று. நாம் என்ன சொல்ல போகிறோம் ஆண்டவருக்கு? நாம் அவரை உண்மையாக நேசித்தோமானால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவுது என்று சொல்லி நம்ம வாசித்த வசனத்தின்படியாக நம்முடைய காரியங்கள், நம்முடைய வேலைகள், நம்முடைய காரியங்களில் கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கென்று ஏதாகிலும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக ஏதாகிலும் செய்ய வேண்டும். நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் மனைவியை பார்த்து, நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொன்னால் மட்டும் அந்த மனைவி மகிழ்ந்துருவாங்களா? அவங்க அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஏதோ அவங்களுக்கு பிடித்த காரியத்தை, பிடித்த பொருளை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து, உன்னை நேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த மனைவியோடைய இருதயம் எவ்வளவு மகிழும். அப்படி போல தான்
கர்த்தர் மணவாட்டியாகிய நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய இருதயம் மகிழும்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். கர்த்தர் என் மேலே வைத்த அந்த அன்பை நான் வெளிப்படுத்தத்தக்கதாக இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்தார், என்னை ஏற்றுக்கொண்டு என்பதை காரியத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லி கர்த்தருடைய சத்தத்துக்கு அவர்களை இழுத்து கொண்டு வர வேண்டும். பாருங்க, அப்படி செய்யும் பொழுது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பட்சத்தில் கர்த்தருடைய இருதயம் மகிழும். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நம்ம மூலமாக யாரையாவது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும் பொழுது பரலோகம் மகிழும். பாருங்க, அப்போ உங்களுடைய காரியங்களெல்லாம் அன்போடு செய்யப்பட கடவது. ஒரு நம்ம வாசித்த இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தா, அந்த ரெபேக்காளை பாருங்க, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக வழிப்போக்கருக்கு ஒரு தண்ணி கொடுத்தது நிமித்தமாக, அந்த அன்போடு அந்த காரியத்தை செய்தது நிமித்தமாக அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த மரியாள் தன்னுடைய கண்ணீரை அன்போடு தெரியப்படுத்தி அந்த தான் சேர்த்து வைத்திருந்த அவ்வளவு பணத்துக்கு மதிப்புள்ள 300 பணத்துக்கும் அதிகமான அந்த பரிமள தைலத்தை ஆண்டருடைய பாதத்திலே அவங்க அதை தேய்த்து ஆண்டருடைய பாதத்தில் கண்ணீரால் கழுவி தலைமயிரால் துடைத்து அந்த பரிமள தைலத்தை பூசி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினது நிமித்தமாக அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவங்க சமாதானத்தோடு அந்த மகள் போனாள். பாருங்க, அந்த சூனேமியாளுடைய சம்பவத்தில் நம்ம பார்த்தோமானால் தன்னுடைய காரியத்தை அன்போடு செய்தது நிமித்தமாக அவருக்கு ஒரு சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். பாருங்க, எவ்வளோ ஒரு நல்ல காரியம். நம்முடைய காரியங்களெல்லாம் அன்போடே செய்ய கடவுது என்று சொல்லுகிற அந்த வசனத்தை நம்ம நினைவு கூர்ந்து நம்மளுடைய காரியங்களை கர்த்தருக்கு அன்பு செலுத்த, அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுவோமா? ஆண்டோடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஆமீன். எல்லாரும் இணைந்து ஆண்டோடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம தலைகளை தாழ்த்தி நீங்கள் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி நம்ம ஆண்டோடைய நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போமா? ஆமீன். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் வாசித்து தியானித்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்துவதற்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்ட அந்த அன்பை நினைத்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்படி போல நீர் எங்கள் மேல வைத்த அந்த அன்பை போல நாங்கள் உம்மேல அன்பு செலுத்தும் விதமாக உமக்காக நாங்கள் ஏதாகிலும் செய்யத்தக்கதாக எங்கள் காரியங்களிலே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் ஏதாகிலும் உமக்கென்று செய்யத்தக்கதாக நாங்கள் இந்த நாளிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.